சொல்லிச்சான், என்னங்க எனக்கு ரொம்ப முடியாம இருக்கு, இனிமையும் உங்களை பாத்துக்கிட யாரும் இல்ல, இருக்க மாட்டாங்க, அதனால நீங்க சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப அந்த ஐயா கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னாரா, நீ உயிரோடு இருக்கும் போது நான் எப்படி இன்னொரு கல்யாணம் முடிக்க முடியும்னு கேட்டாராம். சரியான பாயிண்ட். மறுநாளே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அப்ப ஒரு சொல்லுக்கு அந்த சொல் வந்து பழிக்குமா. நம்ம வீட்டுக்காரர் கல்யாணம் முடிக்காம இருக்காரு, நம்ம உயிரை விட்டுருவோம். அந்த அம்மா உயிரை விடணும்னு விடல, இது உண்மையா நடந்த கதை. இயற்கையாகவே மரணம் அடைந்து விட்டார்கள். அதனால ஒரு சொல்லாகப்பட்டது பழிக்கும். வார்த்தையை நம்ம பார்த்து கவனமா நல்ல வார்த்தையா பேசணும். நெல்ல போட்டா அள்ளிடலாம், ஒரு வார்த்தை சொல்ல போட்டா அள்ள முடியுமா? ஒரு ஆள ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா நம்மள பேசினானா அப்படின்னு அது வரைக்கும் அந்த ஐயா எதுவுமே சொல்லாதவரு, நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னார்ல, அதோட அவருக்கு இயற்கையா அந்த அம்மா மரணம் அடைந்து விட்டாங்க. அதனால வார்த்தை என்பது பழிக்கும். அதனால நம்ம கவனமா பேசணும். ஒரு சொல் கொல்லும் வெல்லும். அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருந்து வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவனும் பார்வதியும் அந்த இடத்தை கடந்து வந்து கொண்டிருக்கும் போது நாகலோக வழியாக நாதனும் பார்வதியும் நடந்து மெல்ல வாரா. வருகிற வேளையில ஆதிசக்தி பார்வதி ஆண்டவையிடம் மதியிலே ஆண்டவனை பகவான் நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருக்கும் விவரம் என்ன தானறிய வேணும் என்று பார்வதியும் கேட்டபோது, ஆண்டவா பரம்பொருளே, இந்த நாகங்கள் 2 இப்பேர்பட்ட தவம் இருக்கிறாங்களே, இவங்க ஏன் தவம் இருக்கிறாங்க, என்ன ஆச்சு? 12 வருடமா பிள்ளை இல்லையம்மா, அதனால பகவான நினைச்சு தவம் இருக்கிறாங்க. என்ன உடனே பிள்ளை வரத்துக்கா இப்படி ஒரு தவம் இருக்கணும், நீங்க இப்பமே பிள்ளை வரத்து கொடுங்க. என்ன பார்வதி அங்க என்னடான அந்த பையனை காப்பாத்துன, இவங்களுக்கு இப்ப பிள்ளை வரம் கொடுக்கணும்னா சாதாரணப்பட்ட வரம் இல்ல. என்ன சும்மா சக்கா புக்கா வியாபாரமா இல்ல மார்க்கெட்ல வைக்க மாங்காவா கத்திரிக்காவா காக்கில வாங்கி கொடுக்க, அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்குப்படிதான் நான் இந்த சென்மத்துல படைத்திருப்பேன். அப்படி பிள்ளை வரம் கொடுக்கணுமான இவங்க பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும்னார். அப்ப கணக்கு பார்க்கணும்னா யாரை பார்க்க? உன்னைய பார்க்கவா? பேனா வச்சிருக்கியோ? நல்லா எழுதுவடி. அப்படி இல்ல கால்குலேட்டர் கொண்டாந்து கொடு. 3 ஆப்பிளே 3 வருஷம் படிச்சேன்னா நீ எப்படி கணக்கு போடுவ? அப்ப எழுத்து எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. அப்ப கால்குலேட்டர் கொடு. அதனால அந்த கணக்கு இல்ல, நாமளுடைய பாவ புண்ணிய கணக்கு எல்லாம் கைலாச கணக்கு பிள்ளை சித்திரபுத்திரன் ஐனாரிடத்துல இருக்கு. அவரை வரவழைத்து கணக்கை பார்த்தார். அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணியும் போன ஒரு சென்மத்திலே நாகமுடி ராஜமன் வேடுவனாதான் பிறந்து 8 மாத சூழ்மான் அப்பாலை அதன் உயிரமாய்த்திருக்கார். மாலை கொண்ட தோஷத்தால் மதலை உன்னை கிடையாது நாகக்கண்ணி வெண்கொடியால் போன ஒரு சென்மத்திலே மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்கார். கருவ கலைத்திருக்கார், ஒரு மருந்த கொடுத்திருக்கார், ஒரு மருந்த அவன் உருவத்தான் கலைத்திருக்கார். ஏ கருவழித்த 2 பேருக்கும் கை குழந்தை கிடையாது, உருவழித்த 2 பேருக்கு ஒரு குழந்தை கிடையாது. ஏய் பார்வதி, இந்த நாகராஜன் போன சென்மத்திலே வேடுவனாக பிறந்து 8 மாத சூர்மானை அம்பாலை எய்து கொன்று விட்டான். மானை கொன்னாலும் பரவாயில்லடி, மான் வயத்துக்குள்ள இருந்தது ஒரு அழகான பெண் சிசுவை. அதனால இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. நாகக்கண்ணியை பார்த்தா அவ மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்து கொடுத்தா, கருவை கலைத்தா. ஒரு மருந்தை கொடுத்தா அவள் உருவை கலைத்திருக்கிறாள் அல்லவா? இந்த கூறுகட்ட வேலை அந்த காலமே நடந்திருக்கு.
கூறுகட்ட வேலை அப்பமே நடந்திருக்குன்னா அப்ப உள்ளவங்க அப்படியெல்லாம் மருந்து சேர்த்து அரைச்சு கொடுத்துருக்காங்க. எள்ளு, கருப்பட்டி, அகழி வேறு, பனம்பாலை, சுக்கா வேறு, சுக்கு. முதல்ல ஒன்னையத்தான் ஐயாட்ட சொல்லி காப்பு போட்டு உன்னை கூட்டு போக சொல்லும் நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டோம்னு காப்பு போட சொல்லு. நீ தானே எவ்வளவு பக்குவம் சொல்லுத. எங்க வீட்டுல ஒரு கிளடி இருந்தா என்ன என்கிட்ட போறதே ஓரம்னு வேற பிள்ளை இந்த மந்திரம் இந்த பச்சையில தெரிஞ்சு வச்சுக்கோ. இதை வச்சு நீ ஒரு காலத்துல பிழைச்சிக்கலாம்னா அதை வச்சு அதெல்லாம் பெரிய அதெல்லாம் ஒரு பெரிய தவறான காரியம் இல்லையா? விவரம் இல்லாம அந்த காலத்துல அப்படி எல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் சரியான சட்டங்கள் வந்தாச்சு. அதனால இவங்க செய்த பாவத்துக்கு இனி குழந்தை இல்லை என்று ஆண்டவன் என்னால கொடுக்க முடியாது என்று சொன்ன போது அப்ப பார்வதி சொன்னா, சாமி என்னை போல பெண் அல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே, மங்கைக்கு மனம் இறங்கி அதலை வரம் கொடுக்கவே, கண்ணிக்கு மனம் இறங்கி கண்ணிக்கு இங்க கை குழந்தை கொடுக்கவே. நமக்கு தாண்டி பின்னால இடைஞ்சல் வந்து சேரும். அதனால இவங்க செய்த பாவத்துக்கு என்னால முடியாது என்று இறைவன் சொல்ல, அப்ப ஆதிபராசக்தி பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்களா? ஆண்டவா உமக்கு கொஞ்சம் கூடவா மனமிறங்கவில்லை? கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகளம் இறங்கலையோ, இருப்பாய உம்மனது எல்லளம் இறங்கலையோ, கல்லா உம்மனது கடுகளவும் இறங்கவில்லையா? இரும்பா உம்மனது எல்லளவும் இறங்கவில்லையா? ஆண்டவா ஒரு பெண்ணு தவம் இருக்கிறாள், பார்த்து விட்டு போகலாமா? ஏன் பிள்ளை கொடுக்காவிட்டா வரமா, கைலாச வரமா, கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொறிக்க மாட்டேன், ஊமாமன்னு சொல்ல மாட்டேன், ஆட்டிய விக்க மாட்டேன், ஆழமன்னு சொல்ல மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாத பூஜை உங்களுக்கு பணிவிடை செய்ய மாட்டேன், உங்களுக்கு பணிவிடைகள் செய்ய மாட்டேன். எத்தனை சொன்னாலும் என்னால கொடுக்க முடியாது. வாயம் பின்னால ஆண்டவா நீங்க மட்டும் இப்ப குழந்தையை கொடுக்கலனா உங்க கூட நான் வரமாட்டேன். என்னைக்கு உங்களை எதிர்பார்த்து பாத பூஜை முடிப்பேன், நான் பணிவிடையை செய்வேனே, இனிமே ஒரு நாள் உங்களை எதிர்பார்க்க மாட்டேன். பாத பூஜை கிடையாது, பணிவிடை கிடையாது என்ற அங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி இனி இந்த ஆண்டவனை நம்பி நாமளைக்கு எந்த பயனும் இல்லை. நாமளை போன்ற ஒரு பெண் அல்லவா, இப்பொழுதே நாமல் இவளுக்கு பிள்ளை வரம் கொடுத்தாக வேண்டும் என்று ஆதிபராசக்தியானவள் என்ன சொல்கிறார் தெரியுமா? சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவானும் கொடுக்காவிட்டா, பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா, கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன், சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். பார்வதியும் சொன்னபோ ஆண்டவை ஏது
சனிப்பதற்கு சட்டம் இல்லை கிடையாது. கருவுற்று பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. ஆச்சு வளர்ந்தாங்க என்ன அப்படியானால் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் குழந்தை வரம் கொடுக்கணுமானால் அவர்கள் இரு பேர்களுக்கும் ஆதி கையில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வர சொல்லு 48 நாளைக்குள்ள 1008 சுரூபத்தில அரை சுரூபத்தை மட்டும் எடுத்து கருவுருவாக சனித்தனி கை குழந்தையா பிறக்கணும் என்று வாக்கை கொடுத்தார். பார்வதி ஆட்டும் என்று சம்மதித்து வாயு தேவன் மகிமையினால் அமிர்த கலசத்தை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னியும் வரவழைத்து இந்த அமிர்த 8 கலசத்தை உங்கள் அரண்மனையிலே வைத்து நீங்க ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வாங்க. அந்த ஒரு மண்டலங்கள் முடிந்ததுக்கு பின்னால சக்தி என் அவதாரத்திலே நான் 8 பிள்ளையா உங்களுக்கு பிறக்க போறேன். வாக்கு வரங்களை கொடுத்த போது அரண்மனைக்கு கொண்டு வந்து நாகராஜ நாகக்கன்னி வேலவாச கோட்டையை வட்டமாக அடுக்குவார், உடலையும் சுத்துவார், படத்தை விரிப்பாரா. நாகராஜ நாகக்கன்னி 21 நாள் அரை மண்டே 48 நாள் வரைக்கும் பூஜை செய்து வாராரு. 48 நாளையிலே 48 நல்ல சமாதானம் அவர் வட்டமாக அடுக்கி உடலை சுத்தி படத்தை மேலே விரித்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்ய போறா 48ஆம் நாளையிலே தாய நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த அமிர்த 8 கலசத்திலே 8 கலசத்திலே அங்க யாரெல்லாம் வந்து பிறக்க போறா
நகரத்தில எம்மா விளையாட பிறந்த வேளா என் தாயான துர்க்கையம்மா அவை ஈராத்து காரியம்மா ஏ காரியம்மா இருந்தன் கூடி மாரியம்மா அவ
உன் திருநீரே போன இடம் ஒரு குறையும் வந்திடாதே. அம்மா வாக்கு சொன்னா தப்பாதே, வரம் கொடுத்தா என் பொய்யாதே, என் தாயானே, என் துர்க்கையம்மா, உன் திருநீரே போன இடம் ஒரு குறையும் வந்திடாதே. சொல்லி நல்ல வரம் கொடுப்பா, சொற்பனத்தில் காட்டிடுவா. அவன் நம்பி வந்த மக்களுக்கு என் நல்வாழ்க்கை என் சொல்லுவானா, என் தேடி வந்த என் மக்களுக்கு என் தேவையான துர்க்கையம்மா நல்வாழ்க்கை என் சொல்லுவானா. ஊரு எல்லாம் உன் பெயரு துர்க்கையம்மா, உலகமெல்லாம் உன் புகழ். அவன் நாடு எல்லாம் உன் பெயரு, என் தாயான என் துர்க்கையம்மா, என் நகரமெல்லாம் என் உன் புகழா. உன்னை போல தேவதையே உலகத்தில என் பார்த்ததில்லை. என் தாயான என் துர்க்கையம்மா, பட்டு போல நாவலகா, பவளம் போல பல்லழகா. தாயா அக்காதங்க 8 பேரும் அவன் நாகலோக பட்டரத்தி, நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் 2 பேர்களுக்கும் அம்மா அவதாரம் செய்தல்ல. அக்காதங்க 8 பேரும் ஆதிசக்தி பார்வதியா சந்தனமா சோலையில சந்தனமா முனிவரிடம் அக்காதங்க 8 பேரு ஒப்படைத்து வாராளே. நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசத்திலே அவதாரம் செய்த போது நாகம் குடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட, பூவை வந்து குலவை போட குள்ளநரி தாலாட்ட, பாம்பிருந்து தாலாட்ட பக்தர்கள் எல்லாம் குலவை போட என் நம்பிகை அவதரித்த நேரத்திலே பார்வதா தேவி பகவானாகிய சிவபெருமானுக்கு இந்த ஆண்டவன் இவ 8 பேரையும் பார்த்தா நம்மள மறந்து விடுவார் அப்படின்னு சிவனுக்கு பயந்து ஆண்டவனுக்கு தெரியாமலே வளர்க்க வேணும் என்று காளியர்கள் 8 பேரையுமே கைலாசம் எடுத்து வர சொன்னார். கண்ணபிரான் கைலாசம் கொண்டு வந்து சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமணிவர் இடத்திலே ஒப்படைத்தார்கள். 16 வயது வரைக்கும் அம்மா பக்குவமாக வளர்ந்து வந்தார். என் துர்க்கை அம்மா, மாரியம்மா, காளியம்மா, முத்தாரம்மா, ஈஸ்வரி, காந்தாரி, கனகதுர்க்கை, நாகம்மா, வடக்குத்தி அம்மா, வடக்கு வாசெல்வி இவ 8 பேருமே 16 வயது வரைக்கும் பக்குவமாக வளர்ந்து 16 வயதிலே பக்குவதி பெண்ணாக. அப்ப இவ 8 பேரு வயசுக்கு வந்த உடனே அம்மாவும் அப்பாவும் அருகாமையில வேணும் என்று சந்தன மகாமணிவரிடத்திலே கேட்டார். அவர் எனக்கு தெரியாது என்று சொல்ல சிவனை எண்ணிய அக்கினியாக. ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வளர்க்க ஆரம்பித்தார்கள். அக்கினி வெக்கை தாங்காம ஆண்டவே அங்கு எங்கும் உருளுதார் பிறழுதார். பார்வதி பகவானை காப்பாற்ற வேண்டும் என்று இவகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தா துர்க்கையம்மா ஆண்டவே வராம நான் அக்கினியை அணைக்க மாட்டேன்னா ஆண்டவன் மீது அன்பு இருந்தா இதையே போய் இறங்குன்னா பாரு. அக்கினி யாகத்திலே அண்டகாளியர்கள் இறங்கிய உடனே பார்வதி இறங்கிய உடனே இவ
8 பேரு சேர்ந்து இறங்கினான். ஒண்ணா இறங்கினாள். சிவன் பார்த்தார். மகுட சங்காரம் முடிக்க இந்த துர்க்கை இருந்தா தான் நமக்கு வேணும். ஏன்னா 8 பேர் இருந்தாலும் 8 பேர் ஒன்னா சேர்ந்து ரூபம் கொண்டதே துர்க்கை அம்மா வடிவந்தா. ஈரட்டு 16 கரங்களோடு வதை முடித்தா என் துர்க்கை அம்மா. அதனால இவ வேணும்னு சொல்லி சிவபெருமான் மறுபடியும் உயிர் கொடுக்க வேணும் என்று தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா. திருவிரம்பா தட்டுவாரா. அம்மா காலி 8 பேரும் ஊர்வி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா. எழுந்தடித்து வாரபோது ஆண்டவை இடமதியில கோட்டை போடு வரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் அரசாண்டு வாராள. 51 வருடத்தில ஆணவ உண்டாகி அம்மா கோட்டை பிடிக்க மறுபடியும் உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில தாயான துர்க்கை அம்மா 3வது உயிர்கள் வாங்கி ஆண்டவை இடமதியில இடப்பாகம் கேட்பாளா. மகுடன வதை முடித்தார். இடப்பாகம் தாரை நின்று ஈஸ்வரனும் சொன்ன போது பச்சரிசி வனமதியில சாகாத மகுடனை சங்காரம் முடிப்பாளா. துர்க்கையாக ரூபம் கொண்டு மகுடனை தவணை முடித்து கைலாச மலையடியில 21 முத்து வரா இணைய நம்ம வாங்குவாளா. பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா. முத்து போட்டு முத்திறங்கி முக்கண்ணையிடம் மதியில வைரவர அழைத்துக் கொண்டு ஆக்குவர அழைக்கு வரா. 1008 வரா கொல்லும் மரம் வெல்லும் மரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கருண சங்கிலி வருவதம்மா. நெருப்பாறு வைப்பாரா ஏழைகள்லாம் ஒரு சுனையா 8 நாடு கடலை விட்டு ஏகபோக நாடு விட்டு கோதராஜ பட்டணம்மா சீர்காழி சிதம்பரம்மோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக ஆட வேணும். உச்சாலம் தன்னதியில அருவிக்கரை நீராடி உச்சால நாதரையும் குழல் வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரையும் கண்டு மெல்ல தான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு புளியங்குடி பாதையாக சங்கரன் கோவிலில வெப்பத்தில நீராடி சங்கரன ஈனார ஆவண கோமதிய தான் வணங்கி சங்கரன் கோவில் தனை கடந்து திருவேங்கடம் பாதை கூடி வாராள 8 பேரும் 7000 பண்ணை வந்து அங்கிருந்து பயணமாகி பட்டி கொலைவிருக்க வேணுமென்று எட்டியப்பட்டி ஊருக்குள்ள துர்க்கையம்மா வந்தல்லவோ. அவ எத்தனையோ ஊர் இருக்க அவ அத்தனையும் தான் கடந்து எட்டியப்பட்டி ஊருக்குள்ள இளைய மதம் வாங்கி எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையும் அவளை கொடை போட்டு கொடுப்பாரா. நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா. தேடி வந்த மக்களுக்கு அவள் திருவாக்கு சொல்லுவாளா. இந்த ஈயல் ரெட்டியார்பட்டிமான் அன்னகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே என் துர்க்கை அம்மா வைரவ சாமியோட நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ஈயல் ரெட்டியப்பட்டி வாழும் மக்களையும் அம்மாளை வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் இந்த மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து
மக்கள் ஓர் பயிராக துர்க்கையம்மா ஒரு வேலையாக மக்களை என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். முழங்கு
சாமி ஓம் பேரடி பறந்து வராரே கருப்பசாமி ஆமா பறந்து வராரே கருப்பசாமி சுத்தி வராரே ஐயா சாட்டையத்தான் சுத்தி கொண்டு சதுர ஆடி வாரானையா சாட்டையத்தான் கையில் எடுத்து சதுர ஆடி வாரானையா கோட்டை வாசல் தன்னை விட்டு ஓடி வார கருப்பசாமி பறந்து வராரே கருப்பசாமி பம்பரமா
மனங்கலங்கிடலானோர் தேவர் மலர்ந்த முகத்தை காணும் மனங்கலங்கிடலானோர் தேவர் மலர்ந்த முகத்தை காணும் இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் எங்களை வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் நாட்டாமை அன்னார் அவர்களுக்கும் ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் பரிசளித்த செல்வ சீமான் செல்வ சீமாட்டிகள் குட்டீஸ் அவர்களுக்கும் இதுவரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்து நேரம் அளித்து காவலாகவே அமர்ந்து கொண்டிருந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் எங்கள் வெள்ளிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.